நான் பாத்துக்கிறேன்ப்பா. சொன்னா தெரியாதப்பா, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? எத்தனை கட்டு இருக்கு அதோட செக் என்ன நினைச்சீங்க? வந்தோம் உட்காந்து ஒரு மூட்டை நோ சார், நீங்க கட்டு கட்டா பார்த்துருப்பீங்க. எனக்கு இதாம்மா ப்ராக்டிஸ். நான் ரியல் எஸ்டேட்ல இருக்கேன்மா. நான் ஒரு இடத்த பார்த்தேன்னா நான் ஒரு பளிச்சு 5 லட்ச ரூபா டக்குன்னு எடுத்து கையில பிடிச்சி கொடுத்தே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவும் மாட்டேன், கணக்கு வச்சுக்கணும். நீங்க என்னதான் நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா திருப்தி கிடையாது. இது பார்த்தாலும் போய் பார்த்தாலும் போதும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்போ இல்லை செகண்ட் ட்ரிப்போ நீங்க பண்றது. எனக்கு இது டெய்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால எனக்கு இதை பற்றி உண்மை இல்லை. ஆனால் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஆள் நம்மளுக்கு கொடுக்கும்போது நோட்டு கரெக்டாக இருக்கா, அந்த வீட்டு கரெக்டாக இருக்காங்க. அதை பார்த்தே நம்ம சொல்லலாம். கட்டோட வெயிட் பார்த்தே கட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் ஆச்சரியமே இல்லை. நீங்க வந்து வாங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்க, வந்துட்டு நான் ஓகே தானே. லீஸுக்கு வீடு கேட்டு சென்றவர்கள் கொடுத்த பணத்தை எண்ணி பார்க்காமல், ஏன் கவரில் இருந்து பிரித்து கூட பார்க்காமல் கையாலேயே எடை போட்டு சரியாக இருக்கிறதா என பார்த்து விடுவேன் என கூறி ஏமாற்றிய காட்சிதான் இது. வீட்டுக்கு வந்து ஆளை வச்சு அடிச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டீங்கன்னா பணத்தை சுருட்டி கொண்டு தப்பியவர் தன்னிடம் பணமே கொடுக்கவில்லை என பேசும் மற்றொரு வீடியோ தான் இது. வங்கிக் கடனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள 2 வீடுகளை காட்டி பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடியை அரங்கேற்றியவரின் பரபரப்பு பின்னணி என்ன? சென்னை போரூர் அடுத்த மௌலிவாக்கம் அருகே உள்ள கருகம்பாக்கத்தில் வசித்து வந்தவர் 43 வயது ஸ்டீவன்ஸ். இவருக்கு மாங்காடு மற்றும் ஆவடியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் 2 வீடுகள் உள்ளன. அவை 2ம் வங்கிக் கடனில் உள்ளதாக கூறப்படுகிறது. தனது வீட்டின் புகைப்படத்தை OLX, நோபுரோக்கர் உள்ளிட்ட ஆன்லைன் வாடகை வீடு தளங்களிலும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களிலும் பதிவிட்டுள்ளார். குத்தகை மற்றும் விற்பனை ஆகியவற்றிற்கு வீடுகள் உள்ளதாக பதிவேற்றம் செய்துள்ளார். இதை கண்டு ஏராளமானோர் அவரை அணுகியுள்ளனர். அவர்களிடம் எல்லாம் 5 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் என பணத்தை வாங்கிக் கொண்டுள்ளார். பலர் ரொக்கமாகவும் சிலர் வங்கிக் கணக்கு மூலமாகவும் பணத்தை கொடுத்துள்ளனர். தற்போது வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு ஏற்பவர்கள் காலி செய்து சென்றதும் நீங்கள் குடியேறிக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். ரொக்கமாக பணத்தை கவரில் சுற்றி வாங்கிய போது ஸ்டீவர்ட் அதை எண்ணி பார்க்காமல் கையாலேயே எடை போட்டு பணம் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பேன் என கூறியுள்ளார். அதனை பணத்தை கொடுத்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் பணத்தை பெறும்போது உங்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, அதனால்தான் பணத்தை எண்ணி பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நான் பாத்துக்கிறேன்ப்பா. சொன்னா தெரியாதப்பா, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? எத்தனை கட்டு இருக்கு அதோட செக் என்ன நினைச்சீங்க? வந்தோம் உட்காந்து ஒரு மூட்டை நோ சார், நீங்க கட்டு கட்டா பார்த்துருப்பீங்க. எனக்கு இதாம்மா ப்ராக்டிஸ். நான் ரியல் எஸ்டேட்ல இருக்கேன்மா. நான் ஒரு இடத்த பார்த்தேன்னா நான் ஒரு பளிச்சு 5 லட்ச ரூபா டக்குன்னு எடுத்து கையில பிடிச்சி கொடுத்தே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவும் மாட்டேன், கணக்கு வச்சுக்கணும். நீங்க என்னதான் நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா திருப்தி கிடையாது. இது பார்த்தாலும் போய் பார்த்தாலும் போதும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்போ இல்லை செகண்ட் ட்ரிப்போ நீங்க பண்றது. எனக்கு இது டெய்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால எனக்கு இதை பற்றி உண்மை இல்லை. ஆனால் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். ஆள் நம்மளுக்கு கொடுக்கும்போது நோட்டு கரெக்டாக இருக்கா, அந்த வீட்டு கரெக்டாக இருக்காங்க. அதை பார்த்தே நம்ம சொல்லலாம். கட்டோட வெயிட் பார்த்தே கட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் ஆச்சரியமே இல்லை. நீங்க வந்து வாங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு நான் ஓகே தானே. 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் 1,25,00,000க்கும் மேற்பட்ட தொகையை பெற்றுக் கொண்டவர் அவர்களை குடியேற வருமாறு அழைத்த தேதிக்கு 4 நாட்கள் முன்னதாக
போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாக்கியுள்ளார். இதனால் பணத்தை கொடுத்தவர்கள் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று பார்த்துள்ளனர். ஆனால் அவர் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டது சிசிடிவி காட்சிகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்தவர்கள் சிசிடிவி காட்சியில் ஸ்டீவர்ட்ஸ் பொருட்களை ஏற்றிச் சென்ற வாடகை வண்டியின் நம்பரை அழைத்து அவர் சென்ற இடத்தை கண்டுபிடித்துள்ளனர். மாங்காட்டில் புதிதாக வீடு எடுத்து தங்கியிருந்த அவரை மடக்கி பிடித்தனர். அப்போது தன்னிடம் யாரும் பணம் கொடுக்கவில்லை என்றும் யாரிடம் வேண்டுமானாலும் புகார் அளித்துக் கொள்ளுமாறும் அடாவடியாக பேசியதையும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் செல்போன் மூலம் பதிவு செய்து வைத்துள்ளனர். வீட்டுக்கு வந்து ஆளை வச்சு அடிச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டீங்கன்னா இதையடுத்து மோசடி நபர் குறித்து மௌலிவாக்கம் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றதும் ஸ்டீவர்ட்ஸை ஒப்படைத்தனர். விசாரணையில் ஸ்டீவர்ட்ஸ் ஆவடி உள்ளிட்ட மேலும் சில பகுதிகளிலும் இதே போன்ற மோசடிகளில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. அவரிடம் இதுவரை எவ்வளவு பேரிடம் மோசடி செய்துள்ளார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பணத்தை பறிகொடுத்தவர்கள் கைக்குழந்தையுடன் சென்று பணத்தை கொடுத்ததாகவும் தாங்கள் அனைவரும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு மனசாட்சியின்றி தங்களை ஏமாற்றிவிட்டதாகவும் தெரிவித்தனர். நான் வந்து இவரை நம்பி 8 லட்சம் சொல்லி 7 லட்சம் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக லீஸ்க்காக கொடுத்துருக்கோம். அதுக்காக பத்திரம் தான் வாங்கியிருக்கோம். 2 நாளுக்கு முன்னாடி ஃபோன் ஆஃப். அதுக்காக வீட்டில் நேற்று போய் தான் நாங்கள் பார்த்தோம். நேற்று காலையிலேயே போய் பார்த்துட்டு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆல் அப்ஸ்காண்டன்னு சொல்லிட்டு நிறையா பேர் இதே மாதிரி வந்திருக்காங்கன்னு சொன்னனால போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு வெறும் பேப்பரில் வாங்கி எழுதிட்டு எங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ நாங்கள் அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸு வேறு அவரோட இபி பில்லு ஆதார் கார்டு எதெல்லாம் எங்களால் கேதர் பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் கேதர் பண்ணி இங்கே கொடுத்ததுக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க எங்களால் முடிஞ்சுதான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போனால் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேரை வச்சு இன்னும் ஆவடி ஸ்டேஷன் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணல எங்கள் பேரில். இன்றைக்கி தான் இப்போ தான் எல்லோரும் வந்தனால கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் நேற்றே கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி போய் நாங்களாக போய் இங்கே இருக்க ஆளுங்கள்லாம் வச்சு அந்த ஆள் வந்து மாங்காட்டில் இருக்கான்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்து இங்கே ஒப்படைச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்காக எதுவும் சொல்லலை. என்னவா ஃபைல் பண்ண போகிறாங்க விசாரிக்கிறேன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர எங்கள் காசுக்காக எதுவுமே இது பண்ணலை. ஆனால் பிடிக்கும் போது ஒரே வார்த்தை தான் நான் நேற்றே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு யாரும் போல. நாங்களா போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து நம்பர் வாங்கி பக்கத்துல இருக்க போய் வாங்கி நானு இங்க 2 பேர் போய் எங்க ஹஸ்பண்ட் இவங்க 2 பேர்லாம் போய் அவரை போய் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நாங்க வர சொல்லிட்டோம். எல்லாருமே வந்தாங்க. பணத்தை ஏமாற்றியது குறித்து கேள்வி எழுப்பினால் எந்தவித குற்ற உணர்ச்சியுமின்றி தன்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என அடாவடியாக கூறுவதாக கண்ணீர் மல்க கூறினர். நாங்கள் ஒரு வீட்டை வந்து லீஸுக்கு போகிறோன்னா வீட்டோட டாக்குமெண்ட்டு வீட்டு யார் பேரில் இருக்குது அதை தான் பார்க்க முடியும். வீட்டோட ஓனர் இன்னொரு வீடு இருக்கும்போது ஓன் வீடு சொன்னால் நாங்கள் எதை போய் பார்க்குறது? அவன் ப்ரூஃப் எதுவும் தரலை. கொடுத்தது பார்த்துட்டு ஒரு 7 லட்சம் போட்டு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அவன் தெளிவாக சொல்லிட்டான் எனக்கு கேஷ் மட்டும் கொடுங்க. கேஷ் கொடுத்தா உங்கள் கேஷை நான் ஆல்ரெடி இருக்க வீட்டுக்காரன் கொடுத்து நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். அடுத்து ஒரு 2 நாள் பார்த்து சுவிச் ஆஃப் ஆனால் தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். நான் என்ன மாதிரி ஒரு 15 பேர் வந்து நிற்கிறாங்க. மேலும் காவல்துறையினரை பார்த்து அந்த நபர் கொஞ்சம் கூட பயப்படவில்லை எனவும் முடிந்தால் தன்னை நீதிமன்றத்தில் ஒப்படையுங்கள், இந்த வழக்கை தான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் அலட்சியமாக பேசுவதாகவும் குறிப்பிட்டனர். நாங்கள் வந்து இவர்கிட்ட ஆவடியில் இருக்க டெனன்ட் இருக்கு ஒன்று, அந்த ஹவுஸை வந்து AF2 சொல்லுவாங்க. அங்கே வந்து எங்கள் அண்ணன் வந்து 11.5 லட்சம் அதுக்கு பே பண்ணார். சும்மா இல்லை சார், நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் நின்று வேலை பார்த்துட்ருக்கோம் சேல்ஸில். ஓகேங்களா, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு அமௌண்ட்டை ஏமாற்றிருக்காரு. உள்ள ஸ்டேஷனில் கேட்கும்போது போலீஸ்கிட்ட என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி கேட்டால் பார் கவுன்சிலில் இருந்திருக்கேன், ஆல்ரெடி எனக்கு லாயரோட சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். பணத்தை வந்து சில பேர்கிட்ட கேஷாக தான் வாங்கியிருக்காரு, சில பேர்கிட்ட தான் அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காரு. நாங்களாம் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னால அக்கௌண்ட்டில் வாங்கினார். கேஷில் வாங்கின வீடியோவை போலீஸில் காமிக்கும்போது போலீஸ் இது என்னடா மயிருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிற பதில் எனக்கு புக்கு கொடுத்தாங்க சார். நாங்கள் ஏன் சார் அந்த ஆள் போய் புக்கு கொடுக்க போகிறோம்? போலீஸ் முன்னாடியே சொல்கிறான். அதேமாதிரி போலீஸ் நின்று அவ்வளோ பெரிய ஆளாக கேட்கும்போது நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது சார், அவங்க எங்கே பார்க்குறாங்களோ எங்கே போய் பார்த்துக்கிறாங்களோ அங்கே போய் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றான். வரும்போது போலீஸ்காரங்க கூப்பிட்டு வராங்க, அவனோட காரில் தான் கூப்பிட்டு வராங்க. வரும்போது ஃபோனை எடுத்து நோண்டிகிட்டு இருக்கான். போலீஸ் எப்படி அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க? நான் வரும்போது பக்கத்துலேயே சைடில் இவர் ஓடிட்டு இருக்காரு, நான் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்.
ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், ஜிபே பண்ணுறான் யாருக்கும். கண்டிப்பாக நான் பார்த்தேன், அதை நான் வீடியோ ரெக்கார்டோடு எடுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ஒருத்தர் கூட ஒரு பதில் கூட ப்ராப்பராக சொல்ல, வரும்போது எல்லாரையும் நெக்கலாக பார்க்குறது, லெத்தாஜிக்காக இருக்கான். நம்மளுக்கு இப்போ பணத்தை கொடுத்த நம்மளுக்கு எல்லாருக்குமே பதறது இல்லை, அந்த மாதிரி அவனுக்கு எதுவுமே இல்லை. அவன் ஆல்ரெடி இதெல்லாம் ஈடுபட்டிருக்க மாதிரி இருக்குது. 4 லட்ச ரூபா லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டு எங்களை ஒருத்தன், எங்களை மட்டும் இல்லை, ஒரு 2 ஃப்ளாட்டை காமிச்சு ஒரு ஆவடியில் மட்டும் ஒரு 10 பேரை ஏமாற்றிட்டான். அதில் போகாமல் கெருக்கம்பாக்கன்ற ஏரியாவில் அதே பர்சன் ஒரு 20 பேர் ஏமாற்றிருக்கான். கிட்டத்தட்ட 3 crores நியர் பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிறான். அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு 2 days முன்னாடி தான் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் சஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் வீடியோ எடிட் பண்ணாக்கா எங்களை மாதிரி எல்லாருமே வராங்க, ஒரே வீடியோ இவ்வளோ பேர் வராங்க. இன்றைக்கி வந்து அவனை டேஸ்ட் பண்ணி அவன் வண்டி பிடிச்சி டேஸ்ட் பண்ணி இங்கே வந்தாக்கா போலீஸ் வந்து கொண்டு வச்சிட்டாங்க. இன்றைக்கி அவன் ஓப்பனாக வந்து சொல்கிறான், உங்களால் என்ன ஆக்ஷன் வேணால் எடுத்துக்கோங்க, நான் அக்கௌண்ட்டில் வாங்கினது தான் தரேன், நான் வாங்கலை. ஒரு வீடியோ காமிக்கிறோம் நீ வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு புக்கு கொடுத்தாங்கன்றாங்க. எவ்வளோ ஒரு ஆளால், அதாவது அவன் எப்படின்னா அவன் ஃபேமிலிக்காக என்ன பண்ணுவான்ற பேரில் எல்லா ஃபேமிலியும் நடத்து நிற்க கேட்குறான். எனக்கு என்னதான் நியாயம் கிடைக்க போகுது? நான் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுருவேன். என் லைஃப்பில் 4 லட்சம்ன்றது பல வருஷத்தோட விஷயம், உழைப்பு. அது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டோக்காரன் உழைப்பு எப்படி இருக்கணும். ஆனால் அந்த காசை அவன் அசால்ட்டாக எடுத்துக்கின்னு என்கிட்ட இல்லை, நான் வாங்கலை, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்றான். நாங்கள் இந்த மாதிரி கெருகம்பாக்கத்தில் இருக்க அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு 9 லட்சம் கொடுத்துருக்கோம், லீஸுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். முதல்ல வந்துட்டு 3 லட்சம் கேட்டார் அட்வான்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் 6 லட்சம், எல்லாமே கேஷாக தான் கேட்டாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொன்னோம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இல்லை எனக்கு வந்து ஐடி ப்ராப்ளம் இருக்குது, ஸோ மார்ச் மாதம் வந்துட்டு ப்ராப்ளம் வரும், ஸோ அதனால் எனக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் வேணால் ஆடிட்டர் நம்பர் கொடுக்குறேன், ஆடிட்டர்கிட்ட பேசுங்க, எனக்கு வந்து முக்கியம். அவங்க வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து கேஷை தான் கேட்குறாங்க, அவங்க ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு இவர் பணம் தரணும். ஸோ அதுக்காக அவர் என்ன சொன்னார்னா, நான் அவங்க கேஷ் தான் கேட்குறாங்க, அதனால் நாங்கள் கேஷாகவே கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து கன்வின்ஸ் பண்ணி பேசினதுனால நாங்கள் வந்து கேஷாக தான் கொடுத்தோம். ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு 1ஆம் தேதி கொடுக்க வேண்டியது இது கொடுக்கணும் எங்களுக்கு. ஸோ நாங்கள் என்ன வெயிட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கால் பண்ணோம். நாங்கள் திங்கக்கிழமை கால் பண்ணும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து சேலத்தில் இருக்கேன், இந்த மாதிரி பெரியப்பா இறந்துட்டாரு, ஸோ 2 நாளில் நான் வந்துடுவேன், ஸோ வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு புதன்கிழமை கால் பண்ணி பேசவும், இல்லை இப்போ தான் வந்திருக்கேன், நான் பேசுகிறேன், அவங்க டெனன்ட் வந்துட்டு காலி பண்ணிட்டாங்க, ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட நான் சாவி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். நேற்று வந்து கால் பண்ணதுக்கு 2 நாளாக கால் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி அவங்க இருந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்தோன்னே வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு வாஷ் அவுட். ஆன்லைன் மூலமாக வாடகைக்கோ அல்லது குத்தகைக்கோ செல்வதாக இருந்தால் வீட்டின் உரிமையாளர் தொடர்பாக நன்றாக விசாரித்த பின்னர் பணத்தை கொடுக்குமாறு வாடகைதாரர்களை பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர். ஸ்டீவர்ட்ஸ் மீது நடவடிக்கை எடுத்து தாங்கள் கொடுத்த பணத்தை பெற்றுத் தருமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.